குஜராத் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பின ஏர் இந்தியா பிளைட் வந்து பிளாஸ்ட் ஆகி கிராஷ் ஆகி வெடிச்சிருக்கு. மெகானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. டேக் ஆஃப் பண்ணி வெறும் 3 நிமிஷத்துல இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பிளைட்டுக்குள்ள 242 பேர் வந்து இருந்திருக்காங்க. இதுல 230 பேசஞ்சர்ஸ், 2 பைலட்ஸ் அண்ட் 10 ஸ்டாஃப்ஸ். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, குஜராத்தோட ஓல்டு சிஎம், அதாவது முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி வந்து உள்ள வந்து இருந்திருக்காரு அப்படிங்கறத அபிஷியலா எல்லா நியூஸ் சைட்ல இருந்துமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏர் இந்தியா சைட்ல இருந்துமே வந்து அபிஷியலா அந்த விஷயத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் என்ன நடந்துச்சு, எதனால கிராஷ் ஆச்சு, அதாவது பேர்ட் ஹிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை வந்து தாக்குனனால இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படிங்கறதையும் வந்து சொல்றாங்க. இல்ல அப்படின்னா டெக்னிக்கல் எரரா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன நடந்துச்சு, கிட்டத்தட்ட 40 பேர் வந்து ரெக்கவர் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் உள்ள என்ன நடந்தனால இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கறத உள்ள டீடைல்டா எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்ப்போம். Hi, I'm Gautam and GH. குஜராத் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பின ஏர் இந்தியா பிளைட், அதாவது பிளாஸ்ட் ஆகி கிராஷ் ஆயிருக்கு. அந்த பிளைட்டோட மாடல் என்ன அப்படிங்கறத சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. போயிங் 787 அப்படின்னு சொல்லக்கூடிய ரன் ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிளைட்டோட ஒரு மாடல். இந்த பிளைட் தான் வந்து இப்போ வந்து கிராஷ் ஆகி பிளாஸ்ட் ஆயிருக்கு. மெகானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல வந்து கீழே விழுந்து, அதாவது கட்டிடங்களுக்கு மேல இடிச்சு, அதாவது பில்டிங்ஸ் மேல எல்லாம், வீடுகளுக்கு மேல எல்லாம் இடிச்சு பிளைட்டுக்கு உள்ள இருந்த எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பொருள் மூலியமா பத்தி பிளாஸ்ட் ஆகி வெடிச்சிருக்கு. என்ன நடந்துச்சு, டேக் ஆஃப் பண்ண ஒரு சில நிமிடங்கள்லயே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் வந்து பார்க்கப்படுறாங்க. 242 பேர் உள்ள வந்து இருந்திருக்காங்க. அதுல நான் சொன்ன மாதிரி 230 பேசஞ்சர்ஸ் அண்ட் 2 பைலட், 10 ஸ்டாஃப்ஸ். இதுல முன்னாள் சிஎம், அதாவது குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி வந்து உள்ள வந்து இருந்திருக்காரு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு, இப்ப அதாவது அகமதாபாத் ஏர்போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொன்ன பிளைட், இந்த பிளைட் தான் வந்து இதுவானது. என்ன நடந்துச்சு, டேக் ஆஃப் பண்ண ஒரு சில நொடிகள் என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஏர்பிளைன்ல ஒர்க் பண்ணவங்களோட ஸ்டாஃப்ஸ், அவங்களா இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில பேர் வந்து ஷேர் பண்ணாங்க நியூஸ் சேனல்ஸ்ல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில டெக்னிக்கல் எரர்ஸ்னால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா ஃபுல் ஃபியூயல் இருக்கக்கூடிய ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகி சடனா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கும் போது பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கறத அவங்க சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் எரர்ஸ் இருந்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி பிளைட்ல இப்ப, அதாவது இங்க இருந்து ஒரே ட்ரிப் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதாவது அகமதாபாத்ல இருந்து லண்டன் அப்படிங்கிறப்போ இட்ஸ் டூ லாங் டிஸ்டன்ஸ். அதாவது 825 அடி நினைக்கிறேன். ஐ திங்க் 825 அடியில கீழே விழுந்திருக்கு அப்படின்னா இந்த பிளைட் எவ்வளவு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. நல்லா எக்ஸாக்டா நல்லா வந்து பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒரு அபார்ட்மெண்ட்டே, சென்னையில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டே எவ்வளவு ஹைட்ல வந்து இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில 825 அடியில பறந்துட்டு இருந்த ஒரு பிளைட் திடீர்னு டேக் ஆஃப் ஆன உடனே கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிற போது அதுக்கான பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கறத அவங்க சைடுல இருந்து சொல்லப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேர்ட் ஹிட் பேர்ட் அப்படின்னு ஒரு பறவை வந்திருக்கு. அந்த பறவை அடிச்சாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கறத அவங்க சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் கூர்மையாக உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்க உள்ள இருந்த பேசஞ்சர்ஸா இருக்கட்டும், பைலட்டா இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா 242 பேருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. 90 பேர், அதாவது 90 பேர் உள்ள ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து உள்ள வந்து இறங்கி எல்லாத்தையுமே வந்து என்னென்ன ஒரு விஷயங்கள் டக்கு டக்குன்னு பண்ண முடியுதோ அவங்க எல்லாத்தையுமே உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து கரெக்டா ப்ராப்பரா வரிசையை நின்றுட்டே வந்திருக்கு. எடுக்க உள்ள இருக்க ரெக்கவர் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டே வந்திருக்காங்க. இந்த பிளைட் அதாவது 1:17 வந்து கிளம்பி இருக்கு. பகல்ல 1:17 வந்து கிளம்பி இருக்கு. அண்ட் எக்ஸாக்டா டைமிங்ஸ் வந்து தெரியல. பட் ஸ்டில் அபிஷியலா சொன்ன ஒரு விஷயம், இது வரைக்கும் கிடைச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:38 இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 22 மினிட்ஸ் சம்திங் வந்து ஆகுது. ஆனால் பட் ஸ்டில் டேக் ஆஃப் ஆன உடனே இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 22 நிமிடம் அப்படிங்கிற போதெல்லாம் 825 அடியில பறக்குமா அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படி சொல்றது தெரியல. இதோட ஹைட்டா தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அபிஷியலா சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு. அண்ட் யாருக்கும் அங்க உள்ள இருந்த பயணிச்ச பேசஞ்சர்ஸ் அவங்களுக்கா இருக்கட்டும், அவங்க குடும்பினர்
குடும்பத்தினருக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே என்னோட ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். சப்போஸ் யாருக்கும் எதுவும் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, பட் ஸ்டில் என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இப்படிப்பட்ட இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு. ஏர் இந்தியா சைட்ல இருந்து உள்ள இருந்த பயணிகளுக்கு என்ன ஆச்சு அவங்களோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஏர் இந்தியா சைட்ல இருந்து அஃபிஷியலா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்பிளேலையும் சொல்றேன், அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. அதாவது நம்பர் வந்து 1800569144. அதாவது தமிழ்லையும் சொல்றேன், திருப்பி ரிப்பீட் பண்றேன், 1800569144. இதுதான் ஏர் இந்தியா சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர். நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு தான் வந்திருக்கும், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு இந்த நம்பர் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் அண்ட் ஓல்டு சிஎம் விஜய் ரூபானி வந்து உள்ள வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக வந்துச்சு. என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஆக்கி விட்டுருச்சு. வாட் ஹேப்பன், உள்ள என்ன நடக்குது, உள்ள என்ன நடந்துச்சு, அவருக்கு என்னாச்சு, அண்ட் அதர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து என்னாச்சு, ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க, ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து இட்ஸ் டூ பேடாக தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அதிகமான காயங்களோட மீட்கப்பட்ட ஒரு மீட்கப்பட்ட உடம்புகளாக தான் வந்து எல்லாமே வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ட் விமான போக்குவரத்து அமைச்சர் அவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து உடனடியா, அதாவது பிஎம் மோடி அவர்கள் வந்து நீங்க இங்க இருந்து கிளம்பி உடனே குஜராத் அகமதாபாத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது உத்தரவு விட்டுருக்காங்க. இதை எடுத்து அவங்களுமே இந்த கிளம்பி போயிட்டு இருப்பாங்க ஐ திங்க் நம்ம நினைக்கிறேன். வாட் எவர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த டெலிவிஷன் மீடியாவே இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு, அதாவது இழப்பு அப்படிங்கறத தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மறக்க முடியாத ஒரு நாள். 242 பேர், இட்ஸ் ஹியூஜ் கவுண்ட். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக வந்திருக்கு. யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். அதாவது மேல இருக்கிறவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்புவோம். கீப் யுவர் வேர்ட்ஸ், ஹோப் வைங்க, யாருக்கும் ஒன்றும் நடக்காது. அப்படியே சப்போஸ் நடந்தாலும் அந்த அளவுக்கு இழப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. அண்ட் 242 பேர் அப்படிங்கிற போது ஒரு மிகப்பெரிய உயிரோட மதிப்புகள், மிகப்பெரிய ஒரு கவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு 230 பேர் பேசஞ்சர்ஸ், 2 பைலட்ஸ், 10 ஸ்டாஃப்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 12 பேர் வந்து ஏர்பிளைன் இன்க்ளூட், அதாவது ஏர்போர்ட் சம்பந்தமானவங்க மட்டுமே உள்ள இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி பேசஞ்சர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 230 பேர். என்ன நடக்குது அப்படிங்கிறதே ஒன்றும் புரியல. ஏன் எதனால இது சடனா விழுந்துச்சு அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாக்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிஷனான ஒரு விஷயம். இந்த ஒரு பயணத்தை எதிர்பார்த்து எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஃபேமிலிஸ், எத்தனை பசங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அதாவது அகமதாபாத்ல இருந்து லண்டன், இட்ஸ் மினிமம் 1000 கிலோமீட்டர்ஸ். அது ஒரு சைட்ல இருந்தாலும் அங்க எதிர்பார்த்துட்டு இருந்த குடும்பங்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. அந்த குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஏதாச்சும் இறந்திருந்தாங்க அப்படின்னா இதை தாங்கிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா தான் வந்து இன்னைக்கு குஜராத்ல அகமதாபாத்ல நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட். அதாவது மெகானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல, ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நகரத்துல அந்த வீடுகள் மேலையெல்லாம் இடிச்சு அப்படியே போய் இடிச்சு தீப்பிடிச்சு வெடிச்சிருக்கு. அந்த நகரத்துக்கு என்ன ஆச்சு, பாதிக்கப்பட்ட ஒரு சில இடங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்மையான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா அந்த வீட்டுக்கு உள்ள இருந்த மக்களுக்கு என்ன ஆச்சு அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் வெளியே வரல. ஏன்னா உள்ள அந்த வீடையே இடிச்சு, ஆக்சுவலா வீடு இடிக்கணும் கிடையாது, அவங்க மேல தூக்கணும் முழுசா வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க பைலட்ஸ், முடியல. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அதாவது பிளைட் வந்து கட்டுப்பாட்டை இழந்துதான் அந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. வீடுகள் மேல போய் இடிச்சு அந்த வீடெல்லாம் உடைச்சு அந்த மாதிரி தான் வந்து உள்ள அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆயிருக்கு. ஃபைனலா வந்து தீப்பிடிச்சு உள்ள இருக்கக்கூடிய எரிபொருள் மூலியமா தீப்பிடிச்சு வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. மேக்சிமம்
எந்த உயிர் சேதமும் வரக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டுவோம். அது எல்லாரும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, என் சேனல் சார்பாகவும் சரி, என்னோட ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமாகவும் சரி, என்னோட ஃபேமிலிஸ் மூலியமாகவும் சரி, எல்லாத்து மூலியமா வேண்டிக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எனிவேஸ் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் மீதுக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சேர்க்கலாம், மறக்காம பேசிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனிவேஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்களா, சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட் சர்ச் பண்ணிங்களா, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் பேசலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன். போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.